பாகத்துல ஒரு கோவில் ஒண்ணு இருக்கு, ஏரி காத்த மாரியம்மன் கோவில். ஏரிய காணோம். அந்த அம்மா எந்த ஏரியா காத்தாங்கன்னு தெரியல. கோவில் மட்டும்தான் இருக்கு. இப்படிதான் பல அடையாளங்கள் மட்டும்தான் இருக்கு. ஆனா நம்முடைய நீர்நிலைகள் காணோம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அது ஏரியில கட்டப்பட்டிருக்கிறது. கோயம்பேடு அங்க மார்க்கெட் அது ஏரியில கட்டப்பட்டிருக்கிறது. மெட்ரோ ரயில்வே இருக்கு, அது ஏரியில கட்டப்பட்டிருக்கிறது. நேரு ஸ்டேடியம் அது ஏரியில கட்டப்பட்டிருக்கிறது. லில்லி பாண்டுன்னு பார்ப்போம். இப்படி ஒவ்வொரு கட்டிடமும், திருவள்ளூர்ல கலெக்டர் ஆபீஸ் அது ஏரியில கட்டப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் கலெக்டர் ஆபீஸ் ஏரி, விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் ஏரி, மதுரையில் இருக்கின்ற சென்னை உயர்நீதிமன்றம் கிளை அதுவும் ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு. அதான் நான் சொன்னேன், ஜட்ஜுங்க ஏரி மேல உட்கார்ந்து தீர்ப்பு கொடுக்கிறாங்க. இப்படி முகப்பேர் ஏரி, எம்ஜிஆர் காலத்துல அது ஏரி எவ்வளவு பெரிய ஏரி, அந்த ஏரியை மூடி முகப்பேர் ஏரி திட்டம், அது பேரு ஏரி திட்டம், ஏரி குடியிருப்புகள் பேரு. எந்த அளவுக்கு இந்த ரெண்டு கட்சிகளும் நம்முடைய நீர்நிலைகளை அழிச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு குற்றம் இது. This is the biggest crime. ஏன் நம்ம வள்ளுவர் கோட்டம், வள்ளுவர் நீருக்காக எவ்வளவு குரல் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட வள்ளுவர் கோட்டம் ஏரியில தான் கட்டி வச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றும், பீனிக்ஸ் மால் இருக்கு, அது வேளச்சேரி ஏரியில கட்டப்பட்டிருக்கு. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 1962 அந்த சதுப்பு நிலம் மொத்தம் பரப்பளவு 5500 ஹெக்டேர். ஒரு ஹெக்டேர் வந்து 2.5 ஏக்கர். இன்னைக்கு 500 ஹெக்டேர் மார்ஷ் லேண்ட். இந்தியாவில் எந்த நகரத்துக்கும் இப்படி ஒரு சதுப்பு நிலம் மார்ஷ் லேண்ட் கிடையாது. தென் சென்னையில எவ்வளவு நீர் வந்தாலும் வடிகால் அந்த சதுப்பு நிலம் தான். ஆனா அது எல்லாமே ஆக்கிரமிப்பு, எல்லாம் முடிச்சுட்டாங்க. 5500 ஹெக்டேர் இன்னைக்கு 500 ஹெக்டேர். அதுல 80 ஹெக்டேர்ல குப்பையை கொட்டி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த குப்பையை கொட்டது பாத்தீங்கன்னா 2 லட்சம் டன் குப்பையை கொட்டி அதுல கொளுத்தி விட்டுருக்காங்க. டயாக்சின்ஸ் எல்லாம் வந்து வெளியில, கேன்சர் ஃபார்மிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம். இவங்களுக்கு எந்த ஒரு விஷனோ எதுவுமே தெரியல. ரெண்டு கட்சிகளுக்கு தெரியாது. என்னன்னா காசு அடிக்கணும், கொள்ளடிக்கணும், கமிஷன் வாங்கணும். இந்த ரெண்டு கட்சியை பொறுத்த வரைக்கும் திட்டம்னா என்னன்னா, அடுத்த 5 வருஷம் அடுத்த 1 வருஷத்துல என்ன முடிக்க முடியுமோ அதுதான் அவங்களுக்கு திருத்தம். ஏன்னா அமைச்சர் சொல்லுவார், செக்ரட்டரி பார்த்துட்டு, இப்ப இருக்கிற அமைச்சர்கள் அப்படிதான் பார்ப்பாங்க. செக்ரட்டரி உள்ள வந்தாலும் எழுந்து நின்றுட்டு வணக்கம் வைப்பாங்க அமைச்சர்லாம், சார் சார் சார். ஏன்னா இப்ப இருக்கிற அமைச்சர்களுக்கு தகுதி என்ன தெரியுமா? ஒன்றும் தெரியக்கூடாது. அப்பதான் அமைச்சரா இருக்க முடியும். அவர் சொல்லுவார், செக்ரட்டரி சொல்லுவார், சார் எனக்கு எப்படியாவது 1 வருஷத்துக்குள்ள முடிக்கிற ப்ராஜெக்ட் பண்ணணும் சார். ஏன்னா 1 வருஷத்துக்குள்ள திட்டங்கள் போட்டாதான் அந்த கமிஷன் அவருக்கு வரும்.